வேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையே, என்னுடைய அழகான தங்கமே, மனதார எப்பொழுதும் நீ என்னிடம் சொல்லும் விஷயம், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை, எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கவலை, எனக்கு மட்டும் ஏன் என்னை அள வைத்து கொண்டே இருக்கிறீர்கள் என்பது மட்டுமே. எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையில் எனக்கு சோதனைகள் கொடுப்பது உங்களுக்கு வேலையாகிவிட்டதா? என்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றுதானே ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செய்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் எனக்கு இவ்வளவு விதமான கவலைகளை கொடுக்கிறீர்கள் என்றுதான் நீ கேட்பாய். அம்மா, இது கவலை அல்ல, இது உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுக்கும் வாழ்க்கை. அதாவது நீ எப்படி இருக்க வேண்டும், மற்றவரிடம் எப்படி இருக்க வேண்டும், அப்புறம் எப்படி இருக்க வேண்டும் என்பது எல்லாம் நீ யோசிக்கும் விதங்கள். இதெல்லாம் புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே தப்பாகவோ, உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு எதிராகவோ அமையாது. எல்லாம் உனக்கு நிச்சயமாக சாதகமாகவே அமைது தருவேன். இந்த முருகனை நம்பி கோவிலுக்கு வருகிறீர்கள். அதுவும் மாலையிட்டு விரதம் எடுத்து அழகு குத்தி மொட்டையடித்து இப்படி பல வேண்டுதல்களை வைத்துக்கொண்டு என்னிடம் வருகிறீர்கள். ஒரு நிமிஷம் கூட வாழ்க்கையில் எல்லா தவறுகளையும், அதாவது முருகன் பார்ப்பான், முருகன் என்னை கேட்பான், முருகன் வந்து என்னை தண்டித்து விடுவான் என்று பயத்திலேயே, வாழ்க்கையில் பயத்திலேயே ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு பொழுதும் நீங்கள் தொடர்ந்து 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 வேண்டுதலை வைத்து கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சாதாரணமாக என்னை நீங்கள் வந்து அடைய முடியாது. நீங்கள் எப்பொழுது என்னை வந்து அடைய முடியும் என்றால், நான் எப்பொழுது மனம் வைக்கிறேனோ அப்பொழுது. நானும் மனம் வைத்து விட்டேன். எல்லா விஷயத்திற்கும் உனக்கு ஆதரவை கொடுத்து விட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடும் ஒவ்வொரு காரியத்திலேயும் இதுதான் நடக்கப் போகுது, இப்படி தான் நடக்கப் போகுது, அப்படி தான் நடக்கப் போகுது என்பதை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டேன். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் தவறே நடக்காமல் நான் பார்த்து கொள்ளலாம் என்று முடிவும் எடுத்துவிட்டேன். இதற்கு பிறகு என்ன கவலை வேண்டாமே. நன்மைகளோ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டுமே. நன்மைகளோ உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சிறப்பாகவும் அற்புதமாகவும் இருக்கட்டுமே. எதை கண்டு நீ அஞ்சுகிறாய்? எதை கண்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் துவண்டு நிற்கிறாய்? யாருமே இல்லையே, உனக்கு எந்த ஒரு நிமிஷமும் உனக்கு யாருமே இல்லை என்றால் நீ கவலைப்படலாம். உனக்கு சதா சர்வ காலமும் இந்த முருகன் இருக்கும் பொழுது எதற்காக நீ கவலைப்பட வேண்டும்? கவலைகள் என்ற ஒன்றை ஓரமாக வைத்துவிட்டு எதையும் எப்பொழுதும் எதையும் நினைத்து கவலைப்படாமல் நீ பாட்டுக்கே உன்னுடைய வேலை என்னவோ அதை பாட்டுக்கே செய்து கொண்டே இரு. எதிலும் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் வீணாக போகாது. எல்லாம் நல்லது மட்டுமே நடக்கும். இன்றும் சரி, என்றும் சரி. உன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பான ஒரு விஷயத்தை நான் நடத்தி கொடுப்பேன். நம்பிக்கைதான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை கொடுக்கும். நீ எப்படி என்னை இவ்வளவு தூரம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை எப்பொழுதும் எப்ப பார்த்தாலும் எல்லா நொடியிலும் கஷ்டப்படுத்தி கொண்டே இருந்தாலும் நீ என்னை எப்பொழுதும் என்ன செய்கிறாய்? எனக்காக என் அப்பா இருக்கிறார், எனக்காக என்னுடைய முருகன் இருக்கிறார், இப்படித்தானே நீ சொல்வாய். எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ தவறாக எந்த முடிவையும் எடுத்ததில்லையே. உன்னுடைய வாழ்வில் எல்லாமும் சிறப்பானதாகவே இருக்கும். எல்லாமும் உனக்கு நான் நல்லபடியாகவே செய்து கொடுப்பேன். உன்னை மற்றவர்கள் வியந்து பார்க்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் ஒரு நண்பராக இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் ஒரு தெய்வமாக இருக்கலாம். என்னை நீ நண்பனாக பார்த்தாலும் சரி, தெய்வமாக பார்த்தாலும் சரி, நீ என்னவாக பார்த்தாலும் சரிதான். உனக்கு நான் நல்லதே தான் செய்வேன். உனக்கு எப்பொழுதும் கெட்ட விஷயத்தையோ, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் எல்லா நொடியிலும் கவலையையோ கொடுக்க மாட்டேன். புரிந்ததா? கவலைகள் இருந்தால் அதை இப்பொழுதே இந்த நொடியே உங்கள் வாழ்க்கையிலிருந்து
எந்த ஒரு சந்தேகமும், எந்த ஒரு குழப்பமும், எந்த ஒரு தயக்கமும் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு எல்லாம் நான். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருங்கள். நீங்கள் எதை நம்பி என்னிடம் வந்தீர்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் என்ற ஒன்றையே கொடுப்பேன். பல பேருக்கு முன் உதாரணமாகவே உங்களை வாழ வைத்து அழகு பார்ப்பேன். பிடித்ததை அனுபவிக்க தயாராகுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் உங்களுக்கு என்னென்னலாம் வேண்டுமோ எல்லா விஷயத்தையும் பெற்றுக்கொண்டு அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்பத்தையே வாங்கிக் கொள்ள முயற்சிகளை செய்யுங்கள். என்னிடம் இருக்கும் அனைத்து விஷயங்களும் இன்பம் மட்டும்தான். எல்லா பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு துரோகத்தை செய்து விடுவேன் என்று நினைக்க வேண்டாம். உங்களுக்கு நான் நலமான விஷயத்தை மட்டும்தான் செய்வேன். வெறுப்பு, அது சில நிமிடங்களில் உன்னுடைய வாழ்க்கையை நீயே திரும்பி பார்க்கும் பொழுது வெறுப்புகளோ இருக்கிறது. ஆனால் இதற்கு மேல் வெறுப்புகள் இல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன். அமைதியோடும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நம்பிக்கையோடும் இரு. நீ என்னை நம்பிவிட்டாய். நான் உனக்கு செய்யும் இடத்தில் இருக்கிறேன். அதனால் எல்லாம் உனக்கு பிடித்ததாகவே தருகிறேன். எனக்கு விரதம் எடுக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் வேண்டும், என்னென்ன விஷயங்கள் உனக்கு தேவைப்படுகிறது என்று எல்லாம் தெரிந்து அதற்கு சாதகமாகவே ஒவ்வொரு விஷயத்தையும் தருகிறேன். கெட்டியமாக பிடித்துக்கொண்டு கெட்டியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு தருகிறேன். பிடித்துக்கொண்டு சந்தோஷமாக இரு. அளவுக்கு மீறி கஷ்டமோ அளவுக்கு மீறி நஷ்டமோ உன் வாழ்க்கையில் தேவையே அல்ல. பிடிவாதம் என்றும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். அது எப்படி? அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஆசைப்பட்டதை சாதிக்க வேண்டும் என்பதற்காக. நீ உன்னுடைய வாழ்க்கையில் எது வேண்டுமென்று கேட்டாலும் அது கிடைத்தே தீரும். நான் அமைதியோடு இருக்கிறேன், நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று நினைக்காமல் முருகனின் மீது நம்பிக்கையை வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்கள். எல்லாமே நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த முருகனாகிய நான். ஓ முருகா.